Hi friends, மறுபடியும் பாத்தீங்கன்னா இன்னொரு கார் வீடியோ தான், கார் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா கார்லாம் வாங்கியாச்சு, அது எடுத்து போய் கோயம்புத்தூர்ல ஆக்சி சர்வீஸ் போட்டாச்சு. ஸோ அடுத்தது என்ன, நம்ம காரை நம்ம மெயின்டைன் பண்ணணும், நம்ம வாங்குனது நம்ம தானே மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு கார் வாங்கிக்கிறோம், கொஞ்சம் நாளாச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு போல பலன்னு உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் க்ளீனாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் ஒரு சில ஐட்டம்ஸ் ஸ்டார்டிங்லேயே வந்து வாங்கினேன், அந்த துடைக்கிற துணி ப்ளஸ் கார் கவர் அதெல்லாம் ஒரு தனியாக வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது, ஏன்னா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து காமனான விஷயம், டாடா நெக்ஸானுக்குலாம் கிடையாது, எந்த கார் நீங்கள் வச்சிருந்தாலும் இது எல்லாமே பேசிக்காக தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ வாங்க என்னென்ன வாங்கிறன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருந்து பாருங்களா, இந்த பாருங்க, இங்கே பாருங்க ஒரு ஐட்டம் எப்படி டெலிவரி ஆகிது பாருங்க, நல்லா ஊறி போய் சொதன்னு அமேசான்லேருந்து வந்துக்குது. இப்படி தாங்க பார்சலே வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கவர்லாம் பார்சலே கொடுத்துருக்காங்க அமேசான்லேயே. இதுக்கு மேலே ஒரு கவர் எதுவுமே வாங்கினது அப்படியே இன்னும் பிரிக்க கூட இல்லை. இது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியாச்சு, ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ரீஃபண்ட்லாம் வாங்கியாச்சு. பட் ஸ்டில் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காரை மெயினாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து உள்ள இன்டீரியர் வந்து நிறைய டஸ்ட் ஆகும். நம்ம என்ன தான் டோரை க்ளோஸ் பண்ணி ஓட்டினாலும் என்ன பண்ணாலுமே உள்ள வந்து நிறைய டஸ்ட் வரும், மண் வரும், தூசு வரும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு வேக்யூம் கிளீனர் வாங்கியிருக்கிறோம். இது வேக்யூம் கிளீனர் மட்டும் இல்லை, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு நம்ம கார் டயரில் வந்து காற்று இல்லை அப்படின்னா காற்று நம்மளே அடிச்சிக்கலாம். கார் இன்ஃப்ளேட்டர் வாங்கியிருக்கோம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் வருது. நல்லா உச்சி வெயிலில் வீடியோ எடுக்கிறோம்பா. இதை ஒன்று வந்து இந்த மிஷினில் மாட்டிட்டு லாக் பண்ணிடணும், இன்னொன்று வந்து நம்ம டயரில் லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டோம்னா அதை காமிக்கிறேன் பாருங்க, வாங்க. இது தெரியுதுங்களா மீட்ரு? ஸோ இந்த மீட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரெஷர் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்க வேண்டியதான். ஸோ அதை வந்து ப்ரெஷர் வச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ ப்ரெஷர் 32 35 என்ன வேணுமோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காரில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓகே, நம்ம வீட்டிலே ஒன்று இருக்குது, நல்லது தானே, எப்போவுமே கடைக்கு போவோம், எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வேக்யூம் கிளீனரு. ஸோ இது வழியாக இப்போ நம்ம உள்ளே வந்துருக்கிற டஸ்ட்டெல்லாம் இப்படி இது வந்து இது சொருவிடணும். காரில் உள்ள பாயிண்டில் சொருவிட்டு காமிச்சிங்கன்னா உள்ளே அந்த தூசெல்லாம் உள்ளே கலெக்ட் ஆகிடும். கலெக்ட் ஆகிட்டு இதில் வந்து ஓகே, இதில் கலெக்ட் ஆகிடும், அப்படியே கொட்டிட வேண்டியதாங்க, சிம்பிள். தனியாக நீங்கள் கரண்ட்லாம் வெளியிலேருந்துலாம் எடுக்க தேவையில்ல. காரை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது எப்படி யூஸ் பண்ணுன்றதை நான் அடுத்தது காமிக்கிறேன். ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சின்ன அந்த சீட்டு வச்சிடலாம், சின்ன ஸ்பேஸ் இருக்குங்களா, அந்த சீட் கார்னரு அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த இது யூஸ் பண்ணி நம்ம டஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணுமே. இல்லை இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வழியாக தான் நம்ம வந்து டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும், நேராலாம் வைக்கக்கூடாது. இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது நேராக காமிச்சிங்கன்னா இது வழியாக உள்ளே செக் பண்ணி உள்ளே எடுத்துரும். இது வந்து என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2350 நான் அமேசானில் வாங்குறது. அவங்களோட வெப்சைட்லேயே இருக்குது 2250 சம்திங். சரி, நம்ம ரெகுலராக அமேசானில் வாங்குறதுனால அதிலே வாங்கிட்டேன். 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. ஸோ இதில் தாங்க கொடுத்துருக்காங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா அதை கேரி பண்ணுறதுக்கான ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம். ஏன்னா இந்த அட்டை பாக்ஸ்லாம் சீக்கிரம் தூக்கி போட்டுருவோம். அடுத்தது மேனுவல் கூட இது ஏதோ கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் என்னன்னு தெரியலையே. சரி பார்ப்போம், நம்ம அடுத்தது யூஸ் பண்ணுறப்ப பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத காமிக்க போகிறேன். அடுத்தது இது எல்லாமே தனித்தனியாக ஒரு வீடியோ காமிக்கிறோம், ஓகேங்களா? ஏன்னா இதில் டைம் எடுக்கும் ஒன்று ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிக்கணும் அப்படின்னா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாருமே தெரிஞ்சிருக்கிற விஷயம் தான். நீங்களாம் ஆல்ரெடி கார் வச்சுருக்கவங்களும் வச்சுருப்பீங்க, வச்சில்லாதவங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேசிக் சின்ன கிட்டு. இது வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணேன் 450 ருபீஸ்க்கு. இது கம்ப்ளீட் காம்போ மாதிரி வந்துடுங்க. இதனுடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எது எங்கே ஆர்டர் பண்ணுன்றதை நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இது தெரியும், நீங்கள் இந்த சிக்னல்லாம் பார்த்துருப்பீங்க, தண்ணி அவங்களே ஸ்ப்ரே அடித்து தொடச்சி விட்ருவாங்க கார், அந்த விண்ட்ஷீல்டெலாம் தொடச்சி விட்றது. இது வந்து வாஷிங் டைமில் க்ளவுஸு, நம்ம கையில் துணியெலாம் வச்சு துடைக்காமல் இந்த மாதிரி க்ளவுஸ். இது வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் க்ளவுஸு. ஸோ இதை உள்ளே போட்டுட்டு அப்படியே தொடச்சிக்கலாம் ஜாலியாக. சின்ன குழந்தைங்கலாம் கொடுத்தீங்கன்னா ஜாலியாக விளையாடுவாங்க, தொடச்ச மாதிரியே இருக்கும், அவங்க விளையாடின மாதிரியும் இருக்கும். என் பையனை வச்சு நான் கார் கழுவிடுவேன். இது வந்து இப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் நீங்கள் லோக்கல் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பீஸுமே 100-150 போயிடும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 700 அந்த மாதிரி வந்துடும். நம்ம இது காம்போவாக வாங்கினதுனால 450 வாங்கியிருக்கோம். ஓகே, இப்போ தாங்க பிரிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கார் உள்ளே இருக்கிற டஸ்ட்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு தான் வேக்யூம் கிளீனர் வாங்கிக்கிறேன். அப்புறம் எதுக்கு எல்லா டைம் வேக்யூம் கிளீனர் போட முடியாது. சின்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அப்படியே பண்ணால் கூட்டி ஒரு மோரமோ இல்லை ஏதோ ஒரு பேப்பர் வந்துச்சுன்னா அதில் தள்ளி வெளியே எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு உள்ளே இருக்கிற அந்த மேட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தான், உள்ளே இருக்கிற ஃப்ளோர் மேட்லாம். இது தாங்க ரொம்ப முக்கியம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டஸ்டர் இது போட்டுட்டு இந்த லென்த் இவ்வளோ லென்த் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். எமர்ஜென்சிக்கு
டக்குன்னு நம்ம கார் எடுக்கிறோம், கார் மேலே ஃபுல்லாக அப்படியே அந்த சாஃப்டான டஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே டக்கு தள்ளினீங்கன்னா அழகாக சூப்பராக வந்து கீழே விழுந்துடும். ஸோ கார் வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் டெய்லியுமே இதை துடைக்கலாம். கார் இதை வச்சு ரொம்ப ஈஸியாகவே துடைச்சிடலாம். மேலே இருக்கிறது சைடில் இருக்கிறதுலாம் நம்ம துணி போட்டு டெய்லி வாஷ் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. மேலே ரஃபாக துடைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது மஸ்ட்டு. நீங்கள் யாரும் வச்சுருந்தாலும் கார் என்னடா போட்டுவிட்டேன் கைட்ட முடியல அப்படியா. இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இதெல்லாம் தனியாகவே பார்த்தீங்கன்னா 200 250 விற்கிறாங்க. பார்த்து வாங்கிக்குவாங்க. இது தனியாகவே ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குதுங்க, ஏதோ ஒரு பிராண்டு. அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி இது காம்போவில் வாங்கிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா அதை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதையும் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்து வாங்கிக்குவாங்க. எல்லாமே முடிஞ்சிச்சா? அடுத்தது மெயின் மேட்ருக்கு வருவோமா? இன்னொரு முக்கியமான ஐட்டம் காமிக்க மறந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. ஸோ கண்டிப்பாக இதை தான் யூஸ் பண்ணோம். நீங்கள் வீட்டில் இருக்கிற துணிலாம் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா சின்ன ஸ்க்ராச்சஸ் உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் மைன்யூட் ஸ்க்ராச்சஸ் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் வாங்கிக்கோங்க. இது லோக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸு. இதை நான் மொத்தமாக 3 வாங்கியிருக்கேன். இப்போது 3மே வந்து பார்த்தீங்கன்னா 200 210 தான் வாங்கியிருக்கேன். இது வந்து மீஷோலையா இல்லை, ஆமாம் மீஷோலாம் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதனுடைய லிங்க்கும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது 600 GSM நல்லாவே இருக்குது. குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது. எனக்கு இந்த சைஸ் போதுன்றதுனால இதை வாங்கியிருக்கேங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா துணியும் போட்டு காரை துடைக்காதீங்க. ஒரு 30 நாளுக்கு முன்னாடி எனக்கே இதெல்லாம் தெரியாது. கார் வாங்கினா தான் நம்ம எல்லாமே சர்ச் பண்ணி என்னென்ன பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்றத கற்றுக்குறோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார் வாஷிங்க்கு தேவையான லிக்யூட்ஸு ப்ளஸ் பாலிஷ்க்கு இதெல்லாம் வந்து ஒரு காம்போ வந்து பார்த்திங்கன்னா 3M சொல்கிற ஒரு பிராண்டில் வந்து இருக்குது. ஸோ நம்ம கார் வாஷ் வந்து ரெகுலராக பண்ணுவோம். பட் எமர்ஜென்சி டைமில் டக்குன்னு போய் பண்ணணும் அப்படின்னா முடியாது. ப்ளஸ் எல்லா டைமும் கார் வாஷ்னு போய் நின்றுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நம்மக்கிட்டேயும் ஒரு இது மாதிரி ஒரு கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வீட்லேயும் பண்ணிக்கலாம். பெரிய வாஷ் ஃபுல் க்ளீன் பண்ணணும் அப்படின்றப்போ நம்ம வெளியில் கூட போய் பண்ணிக்கலாம். இது வரும்போதே இப்படி தாங்க வந்தது. பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்பில் ஆகி வந்துருதுன்ட்டு. தெரியுதுங்களா? ஷாம்புலாம் ஃபுல்லாக லீக் ஆகி போச்சு. செம்ம ஸ்மெல் வேறு வருது. பா கீழே வச்சு பண்ணிவிடுமா? ஓ மை காட். அமேசான்லேருந்து அனுப்புகிறப்போ இது பாருங்கள் அப்படியே அனுப்புறீங்க. ஒரு பாக்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு பேக்கேஜ் இல்லை. இந்த லோக்கல்லேருந்து வர ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே அப்படியே அனுப்பிச்சிடுறாங்க. அந்த வேக்யூம் கிளீனர் கூட அப்படி தான், ஜஸ்ட் ஒரு கவர் போட்டு அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு பாக்ஸ் எதுவுமே இல்லாமல். எப்படிடா மனசாட்சி எல்லாமே டெலிவரி பண்ணிட்டு போனீங்க? நான் வீட்டில் இல்லாதப்போ டெலிவரி பண்ணிட்டாங்க. வீட்லேயும் வந்து கவனிக்காமல் இந்த சைடு திருப்பி கொடுத்தனால வாங்கி அப்படியே வச்சுட்டாங்க. நான் வந்து பார்க்குறப்ப தான் எனக்கே தெரிஞ்சுது. ஓ மை காட். ஓகே, இதில் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்குது. இதில் ஏதோ ஒன்று உடஞ்சிருக்குங்க. ஐ திங்க் இவன் தான் டேஷ்போர்ட் ட்ரெஸ்ஸர். இது தாங்க ஓப்பன் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. பார்த்துக்கோங்க. இது 3Mலேருந்து வர மிஸ்டேக்கா இல்லை இதை சென்ட் பண்ண ஒரு செல்லரா யாருன்னு தெரில. நீங்கள் அனுப்பிச்சிருக்க குவாலிட்டியை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் அனுப்பிச்சிங்கன்னா கஸ்டமர் எப்படி திரும்ப உங்ககிட்ட வாங்குவாங்க? இந்த பாட்டில் பண்ண வேலை தான் டேஷ்போர்ட் ட்ரெஸ்ஸர். இதுவும் அதே தான் போல். அதாவது இந்த மாதிரி வர டைப் ஸ்ப்ரே டைப் எல்லாமே இது டயர் ட்ரெஸ்ஸர். 2 ட்ரெஸ்ஸருமே வேஸ்ட், உள்ள ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி. இது யார் பண்ணுற வேலை இந்த மாதிரிலாம்? ஷிட். இங்கே பாருங்க, எல்லாமே உள்ளே ஸ்பில் அவுட் ஆகிடுச்சு. நல்ல வேலை ஷாம்பு, நான் மெயினாக ஷாம்புக்காக தான் வாங்கினேன். ஷாம்பு இருக்குது. சரிங்க, இவனை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம். இவனை இங்கே வச்சுருந்தாலே தொல்லை தான். கையெல்லாம் ஸ்மெல் அடிக்கிறான். இதில் கையை கூட வைக்க முடியலைங்க, அந்த அளவுக்கு பிசுன்னு இருக்குது. கடுப்பாக இருக்குது. இன்னும் லூஸாக இருக்குது. இப்படி தான் இருக்குமா என்ன? இவ்வளோ லூஸாக வரும் இல்லை, சுற்றிகிட்டே தான் இருக்குது பாரு. குவாலிட்டி மட்டமான ஒரு குவாலிட்டி. இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. சுற்றிகிட்டே தான் இருக்குமா ஒரு வேளை? ஸ்ட்ரெயிட்டாக நிற்கவே மாட்டுது. ஏண்டா அவங்ககிட்ட நாங்கள் வாங்கணும் போதும் பாருங்க. இது 2 தான் ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இதேமாரி கொடுத்துட்ருக்கலாம்டா நீங்கள். அதுக்கு பரவாயில்ல. நான் மெயினாக வாங்கினது வந்து இது வந்து ஷாம்புக்காக தான் வாங்கினேன். இப்போதைக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிச்சு. விடுங்க. அவனுக்கு மட்டும் எனக்கு ரீஃபண்ட் பண்ணாமல் இருந்திருந்தானுங்க, கேஸ் தாண்டி கன்சியூமர் கோர்ட்டில். ஒரு கார் வாஷர் வாங்கிட்டு அந்த வாஷரே வாஷ் பண்ணது நாங்களாக தான் இருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஐட்டம் வருது. இதுலேயும் மைக்ரோ ஃபைபர் கிளாத் வருது. ஆனால் அதை கூட விட்டு வைக்கலடா அவனுங்க. அதை ஸோ பார்த்துக்கோங்க. இதில் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வருதுங்க. இதுதாங்க. அடுத்தது மெயினாக நான் இதை வாங்கினது காரணம் வந்து பார்த்திங்கன்னா கார் வாஷ் ஷாம்பு.
ஸோ இந்த ஷாம்பு வந்து நம்ம ஒரு பக்கெட்டில் போட்டுக்கிட்டு இல்லைனா ஒரு ஸ்ப்ரேயரில் போட்டுட்டு அதுக்கு தகுந்த தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் இருக்குது. நான் கார் வாஷ் பண்ணுறப்போ அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். என்னடா இதுக்கப்புறம் கார் வீடியோ போட்டு சாவடிப்பேன்றீங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சிலர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆக்சுவலாக நல்ல பிராண்டுன்ட்டு ரிவ்யூலாம் பார்த்துட்டு தாங்க இதை வாங்கினேன். உள்ளே இருக்க குவாலிட்டி நல்லாயிருக்கும். மேபி இது வந்த மெத்தட் எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சிச்சான்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸ், அந்த வேக்ஸ் கோட்டிங் சொல்லுவாங்க. பார்க்கறது கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும், கார் பார்க்கறது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். தொடச்சி கிடிச்சு முடிச்சுட்டு எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டயர் ட்ரெஸ்ஸர். டயர் ட்ரெஸ்ஸஸ்னால் ஒன்றும் இல்லை, கார் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டஸ்ட்லாம் பட்டு பழைய டயர் மாதிரி ஆகிடும். அது திடீர்னு எங்கேயோ ஒரு வெளியில் போகிறீங்க, பார்க்குறது என் கார் நல்லா பளிச்சுன்னு புது கார் மாதிரி இருக்குன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு புத்தம் புதிய டயர் மாதிரி பொலிவுடன் இருக்கும், கருணங்கரேன்னு இருக்கும் அழகாக. இது வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட் ட்ரெஸ்ஸர். டேஷ்போர்ட் ட்ரெஸ்ஸர்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம கார் ஓட்டுறோம் இல்லையா ஃப்ரண்ட்டு, அது ஃபுல்லாக அதுக்கு இருக்க ஒரு மேட் ஃபினிஷில் இல்லை பிளாஸ்டிக்கில் அந்த முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம்னா பார்க்குறதுக்கே பளிச்சுன்னு ஒரு புதுசாக ஒரு ஃபீல் வரும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் டைப் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த 5 ஐட்டமும் நான் வாங்குறப்போ 1109 ரூபா, இப்போ நான் பார்த்தேன் 1509 ரூபா இருக்குது. ஸோ லிங்க்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் வாங்குறப்போ என்ன ப்ரைஸ் இருக்குன்னு பார்த்துட்டு தேவைன்னா வாங்கிக்கோங்க. இதுதாங்க நான் வச்சுருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரெஷ்னர், அது ஆல்ரெடி கார் உள்ளே இருக்குது, கார் கவரு, அப்புறம் ஒரு விநாயகர் சிலை குட்டியாக. நமக்கு மொத்தமாக ஒரு 5000 ரூபாய்கிட்ட இதுக்கே 5000 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா கவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2200 300 வாங்கினேன். ஸோ அவ்வளோதாங்க, மொத்தமாக ஒரு 6-7 ரூபாய்கிட்ட ஆயிடுச்சு. கார் 10 லட்சம் கொடுத்து வாங்குகிறோம், இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறது என்னை பொறுத்த தப்பு கிடையாது. சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம கார் க்ளீன் பண்ணுற வீடியோ இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு வரும், அதை பாருங்கள். பாய்.